இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. பொதுவா நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அது எத்தனை வேலையை செய்யும்? ஒரு வேலையை தானே செய்யும். ஆனா இப்ப நம்ம இந்த வீடியோல ரிவ்யூ பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா கிட்டத்தட்ட 6 வேலைகளை செய்யும். பொருள் ஒன்று, செயல் 6 அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஒரே ஒரு ப்ராடக்ட் தாங்க. அதாவது கார் ஆக்சசரிஸ்க்கு நான் இத்தனை நாளா 6 ப்ராடக்டை வாங்கி வச்சிருக்கிறேன். பட் ஆனா ஒரே ப்ராடக்ட்ல இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி என்ன அந்த ப்ராடக்ட், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற எல்லாவற்றையும் லைவா அமேசான் அவங்களுடைய சைட்லயே போயிட்டு அதுல நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இதை நம்ம வாங்கலாமா, எப்படி இருக்கு இந்த ப்ராடக்ட், சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்ற எல்லாவற்றையும் தெளிவா நாங்க சொல்லியிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. மறக்காம உங்களுக்காக இவ்வளோ முக்கியமான விஷயத்தெல்லாம் தேடி தேடி கொண்டு வர என்ன நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளே வந்துட்டு சோஷியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கக்கூடிய தரமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்றது தாங்க. ஆக்சுவலி இதனுடைய பயன்கள் கேட்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. என்னடா ஒருத்தன் ஒரு வேலை செய்யலாம், இதனோட இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி என்ன தான் இதுக்குள்ளே பேட்டரியோட பவர் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசனையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதனுடைய லுக் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த போர்ட்ரானிக்கோட ப்ரீமியம் அப்படின்றது இதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு கிளியராக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வெக்கம் கிளீனர் இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு ஜம்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ நம்ம வந்து ஜம்பர் மாதிரி வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். நமக்கு அடிக்கடி வந்துட்டு இந்த பேட்டரியில் ஒரு 2-5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம சரியாக பேட்டரியை கவனிக்கலைன்னா அடிக்கடி அது வந்துட்டு பேட்டரி வீக் ஆகிடும். வீக் ஆகிடுச்சுன்னா செல்ஃபு நம்மளால் வந்துட்டு ஸோ பேட்டரியை கட்டிட்டு இது பண்ண முடியாது, இல்லை பேட்டரி வேறு பேட்டரி புதுசாக மாத்திரம். அப்போ இந்த ஜம்பர் அப்படின்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இது தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது. இது 12 வோல்ட் வர்றதுனால இதை நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு கூட பவர் இல்லாத டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் 12 வோல்ட் லைட் எரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் பிடிக்கிறது, ஏர் கம்ப்ரஸரும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏர் கம்ப்ரஸர் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அழகான ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. காருக்கு, பைக்குக்கு, சைக்கிளுக்கு இந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம ஏர் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதில் 3 விதமான பவர் சார்ஜ், அதாவது பவர் அப்படின்றது காமிக்குது, அதாவது சார்ஜ் போட்டு மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 விதமான கேட்டகரிக்கு 3 விதமான பேட்டரி உள்ளே இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்தவங்கள்தையும் போய் பார்த்துடலாம். அதுக்கடுத்தது இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோயராகவும் ஒர்க் பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வேக்கம் கிளீனராகவும் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. இங்கே பாருங்கள், ப்ளோயராக வேலை பார்க்குது. ஸோ இங்கே வந்துட்டு அதாவது 10,000 RPM ஹை ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகுது. ஏர் ஃப்ளோ அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ வேகமாக இழுக்குமா அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர் அப்படின்றது வந்துட்டு ஸோ வேக்கமாக இதை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய மோட்டர் நல்ல பவர் உள்ள மோட்டர் அப்படின்ற மாதிரியும் 2000 mAh இருக்கக்கூடிய பேட்டரி ஒரு 4 இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 2000 4னா அப்போ வந்துட்டு 8000 mAh. வெறும் 8000ல் இவ்வளோ வந்துட்டு வேலை பார்க்குதா அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஸோ மோட்டர் பார்த்திங்கன்னா BLDC அப்படின்ற ஒரு மோட்டர். ஸோ நல்லா வந்துட்டு சூப்பராகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்டு வந்துட்டு இது மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள், இது ஒரு பவர் பேங்காகவும் ஒர்க் ஆகுது. அப்படியே கீழே பாருங்கள், ஒரு டார்ச் லைட்டாகவும் ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ வேலை ஒரு இது பார்க்குறது அப்படின்றது இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 வேலை அப்படின்றத இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது பார்க்குது. சரி, இதுக்கு முன்னாடி இதை வாங்கணுன்னுடைய டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி இதுக்கான ஸ்டார் ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.4 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் 27 பேர் தான் இங்கே வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா விசிட் தி போர்ட்ரானிக் ஸ்டோர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கீழே போய் பார்க்கலாம். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில் எல்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன்னா இப்படி தான் போய் செக் பண்ணுவேன். ஒவ்வொரு ப்ராடக்ட் என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது செக் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து நம்ம அப்படியே கீழே வர இதில் வாங்கினவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிவ்யூ இங்கே ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார் அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஏதோ டிஸ்பிளே இஷ்யூ போல். ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆரம்பத்தில் என்னென்னா டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஆன் ஆகலை அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் பார்க்கக்குள்ள குவாலிட்டியாக நல்லா இருக்குதுங்க. அந்த டிசைன்லாம் அந்த ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி இருக்குது பாருங்கள். ஆன் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க, பட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மெஜாரிட்டி பார்க்கணும். ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள், சிங்கிள் ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார் எல்லாம் 6%, 2%, 6%, 19% இருக்குங்களா. ஹையஸ்ட்டாக 67%. ஆனால் இதுலேயும் வந்துட்டு சில ரேட்டிங்கில் குளறுபடி பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் போட்டிங்கனாலே அது வந்துடும்.
ஸோ ஃபில்டர் பண்ணி வந்துட்டு காமிச்சிடும். ஸோ ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணும்பொழுது அது எப்படி இருக்குன்றதை வச்சு நீங்கள் ஈஸியாக இது வந்துட்டு நல்ல ரிவ்யூவா இல்லை ஃபேக் ரிவ்யூன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட்டு சூப்பர் ப்ராடக்ட், நைஸ் ப்ராடக்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மலாக இருக்கிறவங்க தான் அனுப்புவாங்க. ஸோ குட் ப்ராடக்ட் ஃபார் வேல்யூ ஃபார் மணி அப்படின்றது ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட், பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்ற ப்ராடக்ட் ரிசீவ்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ரிவ்யூஸையும் நம்ம தெளிவாக பார்த்தாலே அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்கிட்ட மேபி எனக்கு ஐடியா இருந்ததுன்னா, கண்டிப்பாக காசு இருந்ததுன்னா இவ்வளோ வேலையும் ஒரே டைமில் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்துட்டு கம்பல்சரி வாங்கிடுவேன். நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலை, ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்துட்டு லிங்க் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் அதே போல் வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே லிங்க் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் என்கொயரி பண்ணி பாருங்கள். நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்பொழுது இப்படி தான் செக் பண்ணுவேன். எனக்கு பைசா வந்துச்சுன்னா நான் அடுத்தது கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு இது வந்துட்டு 4 வேலை பார்க்குறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க. 4 வேலை பார்க்குது அப்படின்றது வந்துட்டு செகண்ட்ரி. எனக்கு அந்த 4 வேலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு கார் எங்கேயாவது ஸ்டார்ட் ஆகலைன்னா ஜம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி வீக்காக இருந்ததுன்னா வேக்கம் கிளீனர் இதெல்லாம் தனித்தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இப்போ அப்படி தான் வச்சுட்ருக்கேன். வேக்கம் கிளீனர் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா அது ரேட்டு கம்மி, அது வேறு விஷயம். வேக்கம் கிளீனர் தனியாக இருக்கும், ஏர் கம்ப்ரஸர் வந்துட்டு தனியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ளோயர்கள் தனியாக இருக்கும். டார்ச் லைட் வந்துட்டு எனக்கு வேக்கம் கிளீனர் கூடயே வந்துடும். பவர் பேங்கு வேக்கம் கிளீனர் கூடயே வந்துடும். பட் ஆனால் பவர் பேங்க்கோடைய பவர் என்ன அப்படின்றது தெரியல. இதில் வந்துட்டு இவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி நீடட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா கீழே போய் என்கொயரி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நான் வேணால் வந்துட்டு இந்த மாதிரி செக் பண்ணி சொல்கிறேன். எந்தெந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நீடட் இருக்கோ அதை வேணால் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக வந்துட்டு ஒரு வீடியோ அப்படின்றது வந்து உருவாக்கி போடுறேன் நான். ஸோ எல்இடியும் நல்லாயிருக்கு. அதாவது 5 வாட்ஸ் பவர் பேங்க், 5 வாட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 5 வாட்ஸ்னால் அப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டும்தான். 5 வாட்ஸ்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தாங்க. அதில் ரொம்ப கம்மியாக போச்சுன்னா தான் வந்துட்டு வேஸ்ட்டு. 5 வாட்ஸ் அப்படின்றது ஒரு நார்மலான டீசெண்டான ஒரு சார்ஜர் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு நீடட் இருக்குன்னா வாங்குற மாதிரி இருந்தால் கீழே நான் பை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. ஸோ தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி இந்த மாதிரி வீடியோ பண்ணோம்னா மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் SOS லைட் அப்படின்றது இதில் இருக்குது, இன்க்ளூடிங் 2 SOS லைட் மோடு அப்படின்றதும் இருக்கா.